Hi all, Assalamu alaikum. Welcome back to Malabar Recipe in Tamil. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே 1/2 kg ஃபிஷ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இனி இது கூட ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எச்சு பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்க்குறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்க்குறோம். இனி இது பவுடராக இல்லைங்கன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட காரத்துக்காக நான் இங்கே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனி இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இனி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இனி நம்ம இது அரைச்செடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்த்தா நல்ல ஒரு மனம் டேஸ்ட்டும் கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை கூட ஆட் பண்ணி நம்ம இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பேஸ்ட்டு இப்படி இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றி அதெல்லாம் அரைக்காதீங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றி பத்தலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்துலேக்கு இது மாற்றிக்கலாம். இனி நான் இங்கே 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா நம்ம மீன் பொரிச்சதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நான் இங்கே ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கு. அது கூட இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் லெமன் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஒரு 1/2 hour அப்படியே மேரினேட் பண்ணி வைங்க. அப்போ தான் நல்ல மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் மீன் நல்லா பிடிச்சிக்கிச்சு. நம்ம இது இனி பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக மீனாக நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் இங்கே வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு. நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி போடலாம். நீங்கள் மீன் உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பீஸும் திருப்பி போட்டாச்சு. இனி இன்னொரு சைடு வேகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரை இங்கே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மசாலா வச்சு ஒரு தட்டி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மலபார் ரெசிபி இன் தமிழ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.